Hello friends, நீங்கள் நிறைய பேர் டெஸ்க்டாப்பில் க்ரோம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் நம்மளுக்கு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதனால நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான திங்ஸெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஆனால் இப்போ நம்ம மொபைலில் கூட க்ரோம் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். அது எப்படி தான் இதில் நான் சொல்ல போகிறேன். இதே மாதிரி தான் பாருங்கள். ஸோ இது சூப்பராக வேலை செய்யுது. ஸோ நீங்கள் இதை பண்ண நினச்சிக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போட்டது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ கைஸ், நீங்கள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரௌசரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கும். அந்த ப்ரௌசர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிவி ப்ரௌசர். நீங்கள் என்ன கேட்குறீங்க எனக்கு புரியுது. நீங்கள் சொல்லலாம் எனக்கு க்ரோம் ப்ரௌசராக வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, அதே எனக்கு பழகிச்சுன்னு. ஆனால் கிவி ப்ரௌசர் கூட நம்மளுக்கு குரோமியம் பேஸ்டில் தான் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது குரோமியம் வந்துட்டு எப்படி இருந்துக்குதோ அதே மாதிரி இது செஞ்சுருக்காங்க. நீங்களும் பார்க்கலாம். இப்போ நம்ம க்ரோம் எக்ஸ்டென்ஷனை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலனாக்கா, இதே மாதிரி பாரில் போய்ட்டு க்ரோம்னு டைப் பண்ணுங்கள். க்ரோம் ஆகிட்ட பிறகு இந்த மாதத்துக்கு பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன்னு பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அங்கே போய்ட்டு திருப்பி இங்கே 3 ஐக்கான் போனீங்கன்னா கிவி வெப் ஸ்டோர்னு இருக்கும். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு க்ரோம் வெப் ஸ்டோர் டவுன்லோட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு தேவைப்படுற எந்த அப்ளிகேஷனாலும் நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வீடியோக்கு நான் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள். ஸோ நான் வீடியோக்கு சர்ச் பண்ணுறேன். வீடியோ. ஸோ வீடியோக்கு எதுக்காக நம்மளுக்கு யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூடியூபர் இருந்தால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. யாருக்கிட்டெல்லாம் சிஸ்டம் இல்லையோ. இப்போ பாருங்கள், நான் ஆட் டு க்ரோம்னு கொடுக்குறேன். இப்போ செக்கிங் ஆகின்னு இருக்குது. ஓகே, டவுன்லோடிங் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு நம்ம ப்ரௌசரில். இது நம்ம எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா மேலே 3 ஐக்கான் இருக்குது இல்லையா, அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கீழே போனீங்கன்னா நம்மளுக்கு வீடியோக்கு நீங்கள் வருது. நல்லா பாருங்கள். ப்ளஸ் நம்ம இன்னும் எத்தனை வேணுமோ அத்தனையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இன்னொன்று டவுன்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் சர்ச்சில் போய்ட்டு ஹனின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஹனி. இப்போது அதுவும் இன்ஸ்டால் பண்ணால் நம்மளுக்கு கூப்பன் கோடை எடுத்து தரும். அதுக்காக இன்ஸ்டால் பண்ணுறேன். நீங்கள் ஏதாச்சும் அமேசானில் ஸ்னாப்டீல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கூப்பன் கோடெலாம் ஈஸியாக உங்களுக்கு அப்ளை பண்ணி தரோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு செக்கிங் ஆகிட்டு இருக்குது. இப்போது ரேட் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஆக்சஸ் பண்ண நினச்சிங்கன்னா 3 ஐக்கான் கீழே போய்ட்டு ஹனின்னு இன்ஸ்டால் ஆகிக்குது, வீடியோக்கு இன்ஸ்டால் ஆகிக்குது. இதை நான் க்ரோமோட பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா க்ரோமில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரோமில் இல்லாத ஃபீச்சர்ஸும் இதில் இருக்குது. அதில் என்னன்னாக்கா ஒன்று இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் செட்டிங்ஸு போய்ட்டு நீங்கள் நார்மல் க்ரோமில் போய் தீம் மாற்றிங்கன்னா டார்க்குக்கு இப்போ பாருங்கள் டைமண்ட் பிளாக் நான் கொடுக்குறேன். ரீஸ்டார்ட் கேட்குது. இப்போது நான் ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு பிளாக்காக வரணும். ஆனால் வரல. இப்போ இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு மேலே மட்டும் நம்மளுக்கு டார்க்காக வந்து நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு ஒயிட்டாக தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு ஃபீச்சர் இருக்குது, டர்ன் ஆன் நைட் மோடுன்னு. இங்கே மேலேயே இருக்குது. இங்கே பாருங்கள், டர்ன் ஆன் நைட் மோடுன்னு. அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ரௌசருமே நம்மளுக்கு பிளாக்கில் தான் வரும். இன்ஸ்டாகிராம் மட்டும் இல்லாமல் நீங்கள் எது ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஃபுல்லாக பிளாக் தான் வரும். இப்போ பாருங்கள், நான் ஃபேஸ்புக் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஃபுல்லு பிளாக் தான் வரும். நம்மளுக்கு நார்மல் தீம் மாஸ் இல்லாமல் ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடும். ஸோ வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே அட்ரஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே வந்துட்டு நம்மளால் கொண்டு வர வைக்க முடியும். இப்போ செட்டிங்ஸில் போய்ட்டு நம்மளுக்கு ஆக்சிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் நம்மளுக்கு பாட்டம் டூல் பார்னு ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு பாட்டமில் அந்த டூல் பார் எனேபிள் ஆகிடும். இப்போது உங்களுக்கு இன்னொரு எங்கள் புதுசாக ஒரு ஹேண்ட் இது ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு பார்த்தீங்களா, அது எதுக்குன்னா இப்போ ஏதோ நீங்கள் படிக்கிறீங்க, இங்கே போகிறீங்க. ஸோ இப்போ மேலே போய்ட்டு ஏதாச்சும் நீங்கள் கிளிக் பண்ண நினச்சிங்கன்னா இப்போது சர்ச்சுன்னு இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் கையை நீங்கள் மேலே தூக்கிட்டு போகணும். ஆனால் இந்த ப்ரௌசரில் இந்த ஹேண்ட் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டம் வந்து கீழே வந்துடும். நம்ம ஜஸ்ட் இங்கேருந்தே ஒன் ஹேண்ட் மோடில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த கிவி ப்ரௌசர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரௌசராக எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரௌசர் நம்மளுக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, சேஃபாக தான் இருக்கும். ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா கீழே டவுன்லோட் லிங்க் தரேன், நீங்கள் அங்கே போய் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸ் எங்கேயாச்சும் நான் ஃபாலோ பண்ணிச்ச கீழே லிங்க் தரேன். அப்படி இல்லை ரவீன் எங்கே சர்ச் பண்ண நான் வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஷன்ஸு டவுட்ஸ் இருந்தால் நான் கேட்கலாம். என்னால் முடிஞ்சதுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.